வீட்லலாம் என்னடா டேய்? அவங்கதான் கூல் ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்துட்டாங்க. நீ இப்படிலாம் கேடுத்தனம் பண்ணுவா நான் எதிர்பார்க்கலடா கார்த்தி. சத்தியமா நான் பண்ணல. கார்த்தி பண்றதெல்லாம் பண்ணிட்டு கால்ல விடுறியா? நம்புகில ப்ளீஸ். சத்தியமா நான் பண்ணல. டேய் உன்னை எப்படி கூட்டு போக முடியாது. நீ தெளிவு கருதியா கொண்டு வா. ஓ சரிப்பா. என்னம்மா இதெல்லாம்? யார் பார்ட்டி இது? என் ஃப்ரெண்டோட பார்ட்டி தான் மாமா. அவங்க இப்படி பண்ணி தொலைச்சிட்டாங்க. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்ப நீ தான் போய் சொல்லி உன்னை கூட்டு வந்தியா? அது வந்து இன்வைட் பண்ணா ஜஸ்ட் வந்துட்டு உடனே போயிடலாம் தான் வந்தோம். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. பெரிய தப்புட்ட வசுந்தரா. உங்க அம்மா என்கிட்ட என்ன பேசுறாங்க தெரியுமா உனக்கு? டேய் டேய் தெரியுதாடா? டேய் உங்ககிட்ட தான் பேசுறேன். எழுந்துடா. தமிழே நீ ஒன்றும் கவலைப்படாத. ஃபுல்லா வாந்தி எடுத்துட்டா எல்லாம் சரியா போயிடும். வாந்தி எடுத்துட்டானா? டாக்டர்கிட்ட கூட்டு போணுமா? ஜெய் குடிச்சிருக்கியா நீ? நான் நீடா குடிச்சிருக்கேன். இல்ல குடிக்கிற விஷயத்துல நான் எக்ஸ்பர்ட். நான் சொல்றது கேளு. இப்ப பாரு செல்லம் கார்த்தி ஜூஸ் குடிக்கிறீங்களா? ஐயோ சத்தியமா மேடம் நீங்க குடிக்கிறீங்களா மேடம்? தெரியல. இந்த பூனையும் பால் குடிமான்னு மூஞ்சி வச்சுக்கிட்டு தான் இது. நீ சுமாரா என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஒன்று தெரியல. என்னடா இவன்? அது அப்படிதான்ப்பா. சரக்கின் சைடு எஃபெக்ட்னு ஒரு புக்கே எழுதலாம். அதுல இதுவும் ஒண்ணு. இதுக்கு பேரு சாரியோமேனியா. தெளிகிற வரைக்கும் சாரி கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. சரி இப்போ என்ன பண்றது? இந்த பார் ரெண்டு பேரும் கார்ல இருங்க போங்க. டேய் டேய் அப்படி போடா. என்னத்த குடிச்சு தொலைச்சான். இவங்க ரெண்டு பேரும் நான் கூட்டு போறேன். முதல்ல வசந்தா டிராப் பண்ணிட்டு அப்புறம் நாங்க போறோம். அப்புறம் இந்தா பைக் எடுத்து நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் வீட்டுக்கு அம்மா ஏதாவது கேட்டா நான் சொல்லிக்கிறேன் போ. சூப்பர் ஐடியா, நல்லதா இருக்கு. ஆனா இப்படி ஒரு ரெசார்ட்டுக்கு வந்துட்டு தீர்த்தம் அருந்தாமல் செல்வது என் மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக உள்ளது. அது இவன் அவன்ல அதான்ப்பா சரஸ்வதிக்கு பார்த்த பையன். தெரியும்டா. சரஸ்வதி இந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறா. நல்லா படிச்ச பையன், நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன் சொன்னாங்க. பாத்தியார் இந்த மாதிரி ஒரு பொறுக்கி பையனுக்கு அவளை கட்டி வைக்க போறாரு. அதெல்லாம் விடு. ஆனா அந்த மனுஷனை பாத்தியா? ஒரு கையில பிகர் இன்னொரு கையில பியரு. வாழ்றான்டா. வாழ்ந்தா இப்படிதான் வாழணும். அப்படி போட்டனா நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். ப்ரோ ஒரு நிமிஷம். இப்போ இந்த ரூம்ல ரெண்டு பேர் செக் இன் பண்ணாங்கல்ல? ஆமா. அவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அவர் செம்ம ஜாலியான ஆளு சார். வாரம் இங்க மிஸ் பண்ணாம வந்துருவாரு. லைஃபை சூப்பரா என்ஜாய் பண்றாரு. வாரமா? ஆமா சார். இந்த பொண்ணு கூட வா? வேற பொண்ணுங்களும் தான். ஏய் பிரகாஷ் இங்க வா. சார் சார் கஸ்டமர் பத்தின டீடைல்ஸ் வெளியாளுங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? சாரி சார். இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அவ்வளவுதான் உனக்கு. சரி சார். ஓ என்னப்பா விடு பாத்துக்கலாம். இப்போ டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அம்மா தமிழ் வராமா? கூடவே வசுவையும் கார்த்தியும் கூட்டிட்டு வரான். I don't want to meet him. நீ போய் பேசு. வசு மேல கோவமா இருக்க மாதிரி நடி. என்ன கேட்டா அம்மா தூங்கிட்டாங்க, காலையில பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்பிடு. போ. சரிம்மா.
தேங்க்ஸ் மாமா, நான் போய்க்கிறேன். குட் நைட். இருமா, ம். நானும் வரேன். உங்க அம்மா கிட்ட உன்னை பொறுப்பா கொண்டு வந்து வீட்டில் சேர்ப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் நேரில் உங்களை பார்த்து பேசிட்டு போறதா முறை. ஏ கார்த்தி, நீயும் வா. நான் வரணுமாண்ணே? நீ தாண்டா வரணும். வா. சரிண்ணே. போமா. என்னடி இது? இப்படிதான் பொறுப்பு இல்லாம சுத்திட்டு வருவியா? அம்மாவை பத்தி கொஞ்சமா தான் நினைச்சு பாத்தியா? உன்னை இப்பவே அடிச்சு கொன்னுறேன் பாரு. ஆதி, போதும். உங்க அம்மாவை கூப்பிடு. அவங்க தூங்கிட்டாங்க, காலையில பேசிக்கலாம். தூங்கிட்டாங்களா? போன்ல அவ்வளோ பத்திரமா பேசினாங்க, அதுக்குள்ள தூங்கிட்டாங்களா? கூப்பிடுப்பா அவங்கள. அவங்க ரூமுக்கு போயிட்டாங்கன்னா நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். டிஸ்டர்பா? இந்த பாரு, நான் டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல, முக்கியமான விஷயத்தை பேச வந்திருக்கிறேன். இப்போ அவங்க கிட்ட பேசி அவனை நீ கூப்பிடுற, நான் கூப்பிட்டுமா? மேடம், தமிழ். மேடம், மேடம், வாங்க. மேடம், மேடம். கார்த்திக், என்னப்பா இதெல்லாம்? நீ ஏதோ நல்ல குடும்பத்து பையன், நல்ல தாய் தகப்ப உன்னை வளர்த்திருக்காங்க, ஒழுக்கம் கட்டுப்பாடு உனக்கு ரொம்ப இருக்கும். இதெல்லாம் நினைச்சுதானே உங்க லவ் நான் அக்செப்ட் பண்ண, உனக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சு. இல்ல மேடம், அது இதெல்லாம் ரொம்ப அசிங்கப்பா. உனக்கே கேவலமா இல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணை கூட்டிட்டு போய் தனியா தங்குறது. ச்சே, வாட் இஸ் திஸ்? மேடம், ஒரு நிமிஷம். கூட்டு போனது இவ இல்ல, உங்க பொண்ணுதான். நடந்தது உங்க பொண்ணுடைய ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி. வரமாட்டேன்னு சொன்ன என் தம்பியை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனது உங்க பொண்ணுதான். நீங்களே கேளுங்க, உண்மையா இல்லையாமா? சொல்லுமா உங்க அம்மா கிட்ட. என்ன காரியம் பண்ணிருக்கேன்? மேடம், மேடம், இங்க வாடி. மேடம், மேடம், நிறுத்துங்க மேடம். மேடம், தப்பு பண்றீங்க. இப்போ உங்க பொண்ணு அடிக்கிறதால என்ன பிரயோஜனம்? சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா எங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. அந்த பொறுப்பு உங்களுக்கும் இருந்திருக்கணும். இப்படி பொண்ணை வளர்த்துருக்குமேனு உங்க மனசு உறுத்தி இருக்கணும். வசுந்தரா, இது தப்பு இல்லையாமா? ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க, நிச்சயமும் ஆயிடுச்சு. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? தமிழ், நீ கார்த்திக் அட்வைஸ் பண்ணு. என் பொண்ணுக்கு என்ன சொல்லணும்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்க சொல்லாதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க பண்ண தப்ப திருத்துறதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க உங்க பொண்ணுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணீங்களோ அதே அட்வைஸ் கண்டிப்பா நானும் என் தம்பிக்கு பண்ணுவேன். அது என்னுடைய கடமை. ஆனா இங்க வந்து பேச வேண்டியது என்னோட உரிமை. பணம் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்கு, ஓகே தான். ஆனா அடிப்படையா இருக்கிற ஒழுக்கத்துல எந்த மாறுதலும் இருக்க கூடாது. பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதே அளவுக்கு ஆம்பளைகளுக்கு ரொம்ப முக்கியம் தான். என்ன, நம்ம கலாச்சாரத்துல பொம்பளை பிள்ளைகளுக்கு பொறுப்பு கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான். நீ என்னடா சொல்ற? சாரிண்ணா. பாத்தீங்களா, அவன் மேல தப்பே இல்ல. இருந்தாலும் கேட்ட உடனே சாரி கேட்கிறான் பாருங்க. இதுதான் எங்க அம்மாவுடைய வளர்ப்பு. உங்களுக்கு அட்வைஸ் பண்றது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க போன்ல பேசினப்போ என்னையும் தம்பியை மட்டும் நீங்க அவமானப்படுத்தி பேசல. எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தை நீங்க அசிங்கப்படுத்தி பேசிருக்கீங்க. அது தப்புன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்போ இங்க வந்து இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். முடிஞ்சுதா? கிளம்பு. கிளம்பதான் போறேன். என் தம்பியோட ஒழுக்கத்துக்கு எங்க அம்மா கேரண்டி. ஆனா உங்க பொண்ணோட நல்லதுக்கு நீங்க தான் பொறுப்பு. என்னதான் காசு பணம் இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வெளியே போய் தங்குறதெல்லாம் கேவலம், அசிங்கம். இது உங்களுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத மறுபடியும் உங்க பொண்ணுக்கு சொல்லி புரிய வைங்க. அதான் முக்கியம். வாடா போலாம். சாரிண்ணே. எத்தனை வாட்டி நான் சாரி சொல்வேன்? வாசனை வருதா? வருது.
ஸ்டெடியா இருக்கேண்ணா. ஆ, அந்த வீட்டுக்கு போகும்போது உனக்கு தோணல? இப்ப அம்மாவை பார்க்கணும் போது பயம் கிளம்பி வருதா? இந்த பயம் எப்போ இருக்கணும்டா? அம்மா தூங்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா முழிச்சிருந்தாங்க. சரி, நான் இதே சொல்லி சமாளிக்கிறேன். யாருக்கிட்டே வாய் திறக்காம சைலண்டா மேல போய் படுக்கிறேன், சரியா? சாரிண்ணா. கொன்றுவோம். வாய் மூடு, சைலண்டா வா. வந்துட்டியாப்பா? நீங்க இன்னும் தூங்கலையாம்மா? இல்லப்பா, தூக்கம் வரல. நீங்க 2 பேரும் வந்தா பசிச்சா தோசை ஊத்தி தரலான்னு தான் உட்கார்ந்திருக்கேன். சாப்பிட்டாச்சுமா. ஆஹா. டேய் கார்த்தி, நீ இவன் கூட தான் வந்தியா? ஏன் லேட்டு? அதாம்மா, அவன் பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணல, அதான் அந்த பார்ட்டிலே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவனும் சாப்பிட்டாமா. நீங்க இங்க வாங்கல, உட்காருங்களேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். டேய் நீ போடா. டேய் கார்த்தி, இந்த போன்ல ஏதோ டார்க் மோட் இருக்காமே, அது கொஞ்சம் பண்ணி கூட. அப்பா, அது நான் பண்ணி தரேன்பா. டேய் நீ தான் டயர்டா இருக்கல, போய் படுறா போடா. டேய் இல்ல, நான் என்ன அவனை மம்முட்டி பிடிச்சா வெட்ட சொன்னேன், போன்ல தானே பண்ணி கொடுக்க சொன்னேன். இதுக்கு ஏன்டா இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க? சரிங்க சார், நீங்க போங்க சார், உங்க அண்ணன் சாரை வச்சு நான் பாத்துக்கிறேன். பண்ணு. ஹாய் கார்த்தேனா, கெட் டுகெதர்ல எப்படி போச்சு? ஏன் ஃபோன் பண்ணப்ப எடுக்கவே இல்ல? இது பண்ணா அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ அவர்கிட்டயே கேளு. அண்ணா, ஆ, கார்த்தியே ரோபோ மாதிரி நடந்து போறான். என்னாச்சு அவனுக்கு? அது அந்த கெட் டுகெதர்ல அவன் டான்ஸ்லாம் ஆடி டயர்டா இருப்பான். நான் ஒரு கேள்வின்னு போய் கேட்டுட்டு இருக்கிறேன். டேய், இந்த நமச்சிக்கு ஏதோ பிரச்சனை, அவன்கிட்ட போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அந்த இடத்துல இவனை எங்க பார்த்தேன்? ஆமாமா, நமச்சிக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் பிரச்சனைன்னு கூப்பிட்டான். அங்க போய் அந்த பஞ்சத்துல ஒரு வழியா முடிச்சு வைக்கிறதுக்குள்ள கரெக்டா கார்த்திக் ஃபோன் பண்ணா. என்னது கார்த்திக் போன் பண்ணானா? பாத்தியா கோத, நாம போன் பண்ணும்போது அவன் எடுக்கல, இப்ப அவனா போன் பண்ணிருக்கான் பாரு. அப்பனா பா, அதே கோவம் தான்ப்பா எனக்கும். கார்த்திக் ஃபோன் பண்ணி கெட் டுகெதர்ல டான்ஸ் ஆடலாம், ரொம்ப டயர்டா இருக்கு, வந்து பிக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டான். நானும் நம்பிச்சு போய் அவனை பிக்கப் பண்ணிட்டு நம்பிச்சிய பைக் எடுத்துட்டு நீ கிளம்புடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். கார்த்திக் நானும் நேரம் இங்க வந்துட்டோம். ஓ, ஆட்டமா? அதான் சார் அப்படியே ரோபோ மாதிரி நடந்து போனேன். போதும், நடுராத்திரியில உட்காந்து தமாஷ் பண்ணிக்கிட்டு போய் பாடு போ. கோத, நம்ம பசங்களை பாத்தியா எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்கன்னு. வாங்க தூங்கலாம். தமிழ், டோர் க்ளோஸ் பண்ணிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிடு. சரிம்மா. இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குமோ. இப்போதைக்கு சமாளிச்சாச்சு. வாப்பா. ஏன்பா இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன யோசிக்கிற? இல்லடா, உங்க அப்பா இருக்குமே நம்ம மேல செம்ம கடுப்புல இருக்காரு. இதை நம்ம வாயில சொல்லி எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதான் யோசிக்கிறேன். சொல்ற விதத்துல சொன்னா நம்புவார்ப்பா. எப்படா நம்ப வைக்கிறது? சரஸ்வதியோட வாழ்க்கை விஷயம் இது. இந்த பாரு, ஏற்கனவே உன்னை கன்வின்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்க வந்து சொத பார்த்தப்பா, மரியாதை உள்ள வந்து பேசு. வா வா. டேய், என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதான் எங்க வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? சார் ஒரு நிமிஷம் சார், நாங்க சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளுங்க சார். இது சரஸ்வதியோட வாழ்க்கை பிரச்சனை. நான் சொல்றேன். எதுவும் தேவையில்லை. உங்களை மாதிரி குடிகாரம் பிரச்சனை கேட்டு நடக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. கெட் அவுட். சார், எங்களுக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை ஒவ்வொரு தடவை உங்ககிட்ட வந்து அவமானப்படுறதுக்கு. முக்கியமான விஷயம் இல்லாமல் நாங்கள் வரவும் போகிறதில்ல. சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறோம், நம்புறதும் நம்பாதும் உங்கள் இஷ்டம். அதை விட்டு கேட்காமே போங்க போங்கன்னு சொன்னால் எந்த ஒரு நியாயம் சார் இது? ஆமாம் சார், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார். தயவு செஞ்சு நாங்கள் சொல்ல ஒரு விஷயத்த ஒரு 2 நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க சார், அது போதும். இங்க பாருங்க, வீட்டுக்கு முக்கியமான கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. 2 நிமிஷம் தானே? சொல்லிட்டு இடத்த காலி பண்ணுங்க. போதும் சார், இது போதும். சொல்லுப்பா. சார், நேற்று நைட்டு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்குறதுக்கு நாங்கள் மாலியூர் ரிசார்ட்டுக்கு போயிருந்தோம். அங்கே சரஸ்வதிக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களே ஒரு மாப்பிள்ளை ஷாம், அவரை பார்த்தோம். யாரு? என்னோட மாப்பிள்ள. நேற்று நைட்டு மகாபலிபுரம் ரெசார்ட்டில். சரி சொல்லு. ஆமாம் சார், அவர் தனியாக வரல, கூட ஒரு லேடி வந்திருந்தாங்க. ஒரு மாதிரியான லேடியோடு வந்திருந்தாரு. அவங்க 2 பேரும் பப்ளிக்காக நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு சார். ஆமாம் சார், கையில் பீர் பாட்டிலாக இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது. நீங்கள் பார்த்த மாப்பிள்ள செம்மையாக வாழ்கிறாரு. ஆமாம் சார், அந்த ஆள் ரொம்ப தப்பானவன் சார். வேணாம் சார் ப்ளீஸ். சரஸ்வதி ரொம்ப நல்ல பொண்ணு சார். அந்த ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க.
ஏண்டா யாரு வீட்டுல வந்து யாரை பத்தி கேவலமா பேசுறீங்க? மரியாதையா போயிடுங்க. சார் நடந்தது நாங்க 2 பேரும் கண்ணால பார்த்த சாட்சி சார். அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி சார். டேய், என் மாப்பிளைய பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போங்கடா வெளியே. என்ன மாமா, என்ன விஷயம்? எதுக்கு கோவப்படுறீங்க? இல்ல மாப்பிள, இவனுக்கு குடியார பசங்க உங்களை போய் தப்பா பேசுறானுங்க. இவனுங்களை கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளாம. யார் வேணாலும் யாரை பத்தி வேணாலும் பேசலாம், தப்பு இல்ல. அத வெளியே நின்னு பேச வேணாம், உள்ள வச்சு பேசுவோம் மாமா. போங்க. இல்ல மாப்பிள, எல்லாரும் உள்ள போங்க. மாப்பிள நீங்க முதல்ல போங்க மாமா, போங்க உள்ள. வாங்க, நீங்களும் உள்ள வாங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஹலோ, உண்மையை சொல்லுங்க. நேத்து ராத்திரி எங்க இருந்தீங்க? திருப்பதியில. பொய் சொல்லாத. நேத்து நைட்டு மகாபலிபுரம் ரெசார்ட்ல அந்த மாதிரி ஒரு பொண்ணோட சரக்கும் கையுமா நாங்க உன்னை பார்த்தோம். என்ன கதை விடுறியா? மாப்பிள, இவனுக்கு பேசுறத கேட்கவே அசிங்கமா இருக்கு. முதல்ல வெளியே அனுப்புங்க. மாமா கோவப்படாதீங்க. சத்தியமா நான் திருப்பதியில தான் பாஸ் இருந்தேன். அதுக்கு சாட்சி நிறைய பேர் இருக்காங்க. தோ எங்க அம்மா, நானும் எங்க அம்மாவும் தான் திருப்பதி போனோம். போய் இவங்க வேணா போயிருக்கலாம், ஆனா நீ போலன்றது எனக்கு நல்லா தெரியும். யாருப்பா இவங்க 2 பேரும்? யாரா இருந்தா என்னம்மா, சந்தேகம்னு வந்துட்டா கேட்க தான் செய்வாங்க. இவங்களுக்காக இல்ல, அத்தை மாமாக்காவது சந்தேகத்தை கிளியர் பண்ண வேணாமா? எங்களுக்கு எந்த சந்தேகம் இல்ல மாப்பிள, நாங்க கிளியரா தான் இருக்கோம். இவங்களுக்கும் கிளியர் பண்ணிடுவோம் மாமா. சரி, எங்க அம்மாவா நீங்க நம்ப மாட்டீங்க. நாங்க திருப்பதி போனதுக்கு வேற யாராவது சாட்சி இருக்காங்க தெரியுமா? மாமா, அத்தை, சரஸ்வதி, காவியா, பாட்டி, அருண், இவங்க எல்லாரும் தான் சாட்சி. என்ன பாஸ், பேச்சே காணும். எப்படி எப்படி இவங்களும் திருப்பதி வந்திருந்தாங்களா? நாங்க போகல, ஆனா மாப்பிள திருப்பதியில இருந்து எங்க கிட்ட போன்ல பேசினாரு. அதுவும் சாதாரண வாய்ஸ் கால் இல்ல, வீடியோ கால்ல. அவரு, அவங்க அம்மா அப்பா எல்லாரும் என்கிட்ட லைவ்ல பேசினாங்களே, அதுக்கு நாங்க தான் சாட்சி. பா, இவங்க 2 பேருக்கும் இதே வேலைப்பா. முதல்ல 2 பேரும் வெளியே துரத்துங்க. தம்பி இருப்பா, நான் பேசிக்கிறேன். சம்மந்தி, இந்த பையனுக்கும் சரஸ்வதிக்கும் ஏதாவது? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இவன் தான் பைத்தியக்கார மாதிரி சரஸ்வதி பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தானே தவிர எங்க பொண்ணு எதுவும் பண்ணல. அப்படியே இருந்தாலும் தப்பு இல்லையே. இந்த காலத்துல டேட்டிங், பிரேக்கப் இதெல்லாம் சாதாரணம் தானே. இதெல்லாம் நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம். பாத்தியாடா, எவ்வளவு ஜென்யூனான ஃபேமிலி பாத்தியா? இவங்க மேலே பழி போடுற நீ? இல்ல சார், நாங்க என் கண்ணால பார்த்தோம். டேய், அப்ப இவங்க கூட வீடியோ கால்ல பேசினா நாங்க என்ன கேனையா? நாங்களும் இவங்க திருப்பதி கோவில்ல இருந்து வீடியோ கால்ல பேசினதை எங்க கண்ணால பார்த்தோமே, அதுக்கு என்ன சொல்ற?